ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான உண்மைகளை பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அழகான உண்மை இருக்குது. ஸோ என்ன தலைப்பின் கீழே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நாகாஷ் அப்படின்ற தலைப்பின் கீழே என்ன பண்ணலான்னா அதை கவனிக்கலாம். இந்த நாகாஷ் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு மனிதனை சார்ந்த ஒரு வார்த்தையாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. எங்கே இருக்குதுன்னு முதல்ல நம்ம அதை பார்க்கலாம். பாருங்கள், 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அக்காலத்தில் நாகாஷ் என்னும் அம்மோனியன் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்களில் போடப்பட்டிருக்கும். அவர் என்ன சொல்லுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனுஷர் மத்தியில் நீங்கள் எங்கிட்ட சரண்டர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் ஃபுல்லாகவே. அப்படியே சரண்டர் ஆகிடுங்கன்னு சொல்லும்போது அந்த யாபேஸில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 7 நாள் எனக்கு டைம் கொடுங்க, நாங்கள் தேடி பார்க்குறோம் இஸ்ரேலில், யாருமே இல்லை அப்படின்னா நாங்கள் சரண்டர் ஆயிரோன்னு சொல்லி சொல்லுவார். இது ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்டு. அப்போ இப்படி அவங்க தேடிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு இப்படி தேடுறாங்கன்ற இவங்க தேடிருக்கக்கூடிய காரியங்கள் பார்த்திங்கன்னா சவுல் ராஜாவுடைய காதில் விழ ஆரம்பிச்சிடும். அப்போது இதை கேட்ட உடனே சவுல் ராஜா ரொம்ப அதிகமான ஆவியில் வைராகம் கொண்டு என்ன பண்ணுவார்னா பேச ஆரம்பிச்சிடுவார். அதுலேயே 6வது வசனம் 7வது வசனம் வாசிக்கும்போது அங்கே ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். பாருங்கள், இந்த வசனத்தில் நல்லா வாசிச்சு பாருங்கள். அதில் இந்த செய்திகள் எல்லாம் சவுல் ராஜா கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவர் மேலே ரொம்ப அதிகமாக அவருக்கு ஒரு வைராகியத்தில் ஒரு கோபம் வந்துடும். உடனே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவார்னா அந்த ஸ்தானாதிபதிகள் கையில் கொடுத்து அனுப்புவார். 7ஆம் வசனம் பாருங்கள். அதில் ஒரு ஓரின மாட்டை பிடிச்சி என்ன பண்ணுவார்னா அதை துண்டாக வெட்டி என்ன பண்ணுவார்னா அவங்க கையில் கொடுத்து இஸ்ரேல் நாடுகளுக்கெல்லாம் அமுச்சிடுவாராம். அமுச்சிட்டு இதை பார்த்த உடனே யாராவது ஒருத்தவங்க சவுல் ராஜாவுக்கு பின்னாடியும் சாமியல் அவருக்கு பின்னாடியும் வரல அப்படின்னா உங்களுடைய மாடுகளுக்கு இதே மாதிரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ஸோ இந்த பயங்கரத்தை எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். அதை கேட்ட உடனே எல்லாரும் ஒருமனப்பட்டு பின்னாடி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா சவுல் ராஜா போய் அந்த நாகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மோனிய அந்த ஒரு மனுஷன் அந்த ராஜா என்ன பண்ணுவார்னா அவங்களெல்லாம் வீழ்த்திடுவார். அப்படி சம்பவங்கள் அங்கே நடக்கும்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். ஸோ இது இதில் என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்றது ஆச்சரியமான ஒரு காரியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் பல ஆச்சரியமான உண்மைகள் அடங்கியிருக்குது. அப்போது வேதாகமத்தில் எழுதி கொடுத்த ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு சம்பவத்துக்குள்ளேயும் தேவனாகிய கர்த்தருடைய அந்த அழகான உண்மைகள்லாம் மறைஞ்சிருக்குது. ஸோ ரொம்ப தூரம் பேசுறதுக்கு டைம் இல்லை. ஸோ குயிக்காக என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள், முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும் சம்பவங்கள். முதல்ல ராஜாவாக சவுல் வருவதற்கு முன்பாக வரைக்கும் தேவனாகிய கர்த்தரே அவர்களுக்கு ராஜாவாக இருந்து வழிநடத்திட்டு இருந்தார் சரி நமக்கு தெரியும். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த இடத்துல சாமியல்கிட்ட சொல்லுவார், சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க என்ன தள்ளிட்டாங்க, இன்னும் தள்ளலை, என்ன தள்ளிட்டாங்க, பரவாயில்ல, அவங்க கேட்குற மாதிரி ராஜாவை ஏற்படுத்தலான்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா ஏற்படுத்துகிறாரு. அப்படியாக சவுல் ராஜா பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே மிகவும் ஒரு சௌந்தரியம் உள்ள மனுஷனாக பார்த்தீங்கன்னா காணப்பட்டார்னு சொல்லி கூட நமக்கு தெரியும். அப்படி சவுல் ராஜாவை என்ன பண்ணுறாருன்னா முதல் ராஜாவாக அங்கே அபிஷேகம் பண்ணிட்டாங்க, ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். பாருங்கள், 1 சாமுவேலில் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல வசனம் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சவுலில் ராஜாவாக என்ன பண்ணிட்டாங்கன்னு ஏற்படுத்திட்டாங்கன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் சில பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா சவுல் ராஜாவாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா அங்கீகரிக்கவே மாட்டாங்க. பாருங்க, அதிலே 1 சாமுவேலில் 10ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். பாருங்க இந்த 26வது வசனத்தில் யாருடைய இருதயம்லாம் தேவனாகிய கர்த்தருடைய அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்ததோ அவங்கெல்லாம் அவரை ராஜாவை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் 27ஆம் வசனத்தில் சில பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவர் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதெல்லாம் சவுல் ராஜா காதுக்கே போகும். அப்போ அவர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார், அவர் கடந்து போயிடுவார்னு சொல்லி பார்க்குறோம். சம்பவங்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிங்க.
சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு அது காமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம். சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்காது, அது வேறு வேறு காரியங்களை பிரதிபலிக்கும். உதாரணத்துக்கு நல்லா கவனிங்க, தாவீது ராஜா இருக்கிறார். தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அநேக சம்பவங்கள் நமக்கு தெரியும், நடந்த சம்பவங்கள் தெரியும். இந்த எல்லா சம்பவங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருத்தமாக இருக்காது. ஆனால் ஒரு சில சம்பவங்கள் பொருத்தமாக இருக்கும். எப்படிலாம் இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது, தாவீது ராஜா வந்து ஒரு மந்தையை மேய்க்கிறவர், ஒரு ஆடுகள்லாம் மேய்க்கிறவர். நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் ஒரு மேய்ப்பர் அப்படின்னு நமக்கு தெரியும். தாவீது ராஜா வந்து அழகுள்ளவர், நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் அழகுள்ளவர் அப்படின்னு தெரியும். தாவீது ராஜாவை தன்னுடைய சொந்த மகன் ஜனங்களே காட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் சொந்த ஜனங்களே காட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். இந்த மாதிரி சில ஒப்புமைகள்லாம் அங்கே வரும், புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக வரும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு உண்மை. சரி, எப்படி அப்படி என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். பாருங்கள், பிதாகிய தேவன் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ராஜா. அப்படி இருக்கும் பொழுது ஜனங்கள் வந்து அவரை என்ன பண்ணாங்கன்னா தள்ளிட்டாங்க. சரி, அதனால் என்ன பண்ணாருன்னா இந்த ஜனங்களை வந்து வழிநடத்தும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக சவுல் ராஜாவை ஏற்படுத்தினது போலவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா இந்த பூமியில் ராஜாவாக என்ன பண்ணாருன்னா அவர் ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குனார் முதல்ல. பிறகு மத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையான அந்த வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? பார்த்தீங்களா, வந்துட்டாங்களா? அப்போ சவுல ராஜாவாக ஏற்படுத்தினார் பிதாகிய தேவன். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக என்ன பண்ணியிருக்காருன்னா ஏற்படுத்தினார். ஆனால் ராஜ்யபாரத்துக்குரிய அதிகாரங்களோ செயல்பாடுகளோ அவர்கிட்ட அப்போ கிடையாது. சரிங்களா? இதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது, சவுல் ராஜாவை ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அங்கீகரித்தாங்க. அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ராஜாவாக என்ன பண்ணாங்கன்னா அங்கீகரித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். எங்கே இருக்குது, எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், யோவானில் 12ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துலேருந்து வாசிக்கும்போது ரொம்ப அருமையான உண்மைகள் அந்த இடத்துல வந்து காமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த இடத்துல மரியாள் என்கிற ஒரு ஸ்திரீ வந்து விலையேறப்பெற்ற அந்த தைலத்தை கொண்டு வந்து ஊற்றுவாங்க. அப்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக அங்கீகரித்த முக்கியமான ஒரு நபரில் அந்த ஸ்திரீ ஒரு நபர்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அநேகர் பார்த்தீங்கன்னா அவர் ராஜாவாக அங்கீகரிக்கலை. இப்போ உதாரணத்துக்கு யோவானில் 1வது அதிகாரத்தில் 11வது வசனம் வாசிக்கும்போது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் என்ன பண்ணலன்னா அவருக்கு சொந்தமானவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது, எங்கள் மேலே அதிகாரியாக யார் ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி அவர் வந்து அசட்டை பண்ணுவாங்க. பாருங்கள், மார்க்கில் 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கே கூட காமிக்கப்பட்டிருக்கும், நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இவைகளை செய்கிறதுக்கு அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேட்டு அவர் அசட்டை பண்ணுவாங்க. எப்படி சவுல் ராஜா அசட்டை பண்ணாங்களோ அதே மாதிரி நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் அசட்டை பண்ணாங்க. அப்போ சவுல் ராஜா என்ன பண்ணாருன்னா அதில் காதில் வாங்காமல் அப்படியே போயிடுவார். அந்த மாதிரி நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் என்னுடைய ராஜ்யபாரம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு சொல்லி அவரும் போயிட்டார். அந்த இது டைம் கிடையாதுப்பான்னு சொல்லி அவர் போயிட்டார். ஸோ இப்படியாக அந்த ஒப்புமைகள் பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்குது. அடுத்தது முக்கியமான சம்பவம், பாடத்தின தலைப்பெண்ண நாகாஷ் அப்படின்னு சொல்லி காமிக்கப்பட்டது. அப்போ இந்த நாகாஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சர்பன், பாம்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது இந்த நாகாஷ் வந்து எதுக்கு அடையாளமாக வேதத்தில் காமிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசாசு, சாத்தான் அடையாளமாக காமிக்கப்பட்டிருக்குது. அப்போ பிசாசானவன் ஜனங்கள் எல்லார்கிட்டையும் போயிட்டு எல்லாம் எனக்கு கீழ்ப்படியணும், எப்படி நம்முடைய ஆண்டவர்கிட்ட முதல்ல சொன்னாங்க பார்த்தீங்களா, மலை மேலே கொண்டு போய் நிற்க வச்சு, அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் சம்பவங்கள் இருக்குது. இந்த நான் நல்லா படிச்சு பாருங்க. அது எல்லாமே இந்த நாகாஷ் சொல்லக்கூடிய அந்த ஒரு மனிதன் அம்மோனிய புத்திரன் என்ன பண்ணுவார்னா அந்த யாப்பேஸ்ல இருக்கக்கூடிய மனுஷன்கிட்ட போயிட்டு எல்லாரும் எனக்கு கீழ்ப்படிங்க, எங்கிட்ட உடன்படிக்கை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே ஜனங்கள் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த நாகாஷ்
என்கிற அந்த அம்மோனிய புத்திரன் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மோனிய ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த மனிதன் வந்து பிசாசுக்கு அடையாளமாக காமிக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த யாபேஸ் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே சரி 7 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் தேடுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சவுல் ராஜாவாக இருக்கிறாரேன்னு சொல்லி அவருக்கு அவங்கள கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த செய்தி ராஜா கையிலையும் போய் சேர்ந்துடும், செவிலையும் போய் சேர்ந்துடும். அப்போ தான் சொல்லுவார், ஒரு ஓரின மாட்டை என்ன பண்ணுவார்னா பிடிச்சி அதை வெட்டி எல்லாருக்கும் அமுச்சு விட்ருவார். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு எது எதெல்லாம் ஆதாயமாக தோன்றுகின்றதோ பாருங்க, அன்னைக்கு இருந்த அந்த காலப்பகுதியில் அவங்களுடைய ஆடு மாடுகள்லாம் அவங்கள வந்து ஒரு பெரிய சொத்து, அதை நம்பி இருக்கிறாங்க ஜனங்கள். அப்போது சவுல் ராஜா அந்த மாதிரி ஒரு மாட்டை, ஓரின மாட்டை பிடிச்சி என்ன பண்ணாருன்னா கட் பண்ணி அமிச்சிட்டார். யார் யாரெல்லாம் சவுல் ராஜாவை அங்கீகரிக்கலையோ அல்லது சாமுவேல் தீர்க்கதரிசியை அங்கீகரிக்கலையோ ஏற்றுக்கொள்ளலையோ எங்கள் பின்னாடி வரலையோ அவர்களுடைய மாடுகளுக்கும் இதே மாதிரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அமிச்சாரு. அப்போ அந்த பயங்கரம் எல்லார்ட்டும் போய் சேரும்பொழுது எல்லாரும் பின்னாடி வந்துட்டாங்க, ஒருமனப்பட்டு வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, அந்த மாதிரி இன்னைக்கு யார் யாரெல்லாம் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் அவர் வந்து அவரை வழிநடத்தக்கூடிய சாமுவேல் ஆகிய, நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவுரை கொடுத்து அவரை வழிநடத்தக்கூடியது எது? அன்னைக்கு யாரு? சவுல, சாமுவேல். அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை கேட்டு அவர் நடப்பார் சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் வாசிக்கும் போது ரொம்ப அருமையான உண்மைகள் வந்து அங்கே காமிக்கப்பட்டிருக்கும். நான் சுயமாய் ஒன்றும் பேசல, நான் பேச வேண்டியது என்ன அப்படின்னு எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா? அன்னைக்கு அந்த டைம்ல சாமுவேல் மூலமாக சவுல் ராஜாவுக்கு, இந்த டைம்ல தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நம்முடைய இயேசு கிறிஸ்து செயல்பட்டார். அப்போ இங்க சாமுவேல் என்பவர் தேவனுடைய வார்த்தை அடையாளமாக காமிக்கப்பட்டிருக்காருன்னு தெளிவாயிடுச்சு. சாமுவேல் சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது, அவர் வந்து ஒரு நியாயாதிபதி, அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, அவர் வந்து ஒரு ஆசாரியன். அப்போ எல்லா வகையிலுமே சவுல் ராஜாவை பரிபூர்ணமாக வழிநடத்தக்கூடிய தகுதியை பெற்றிருந்தார். அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சரியான வகையில் வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக காமிக்கப்பட்டது. அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் தேவன் கொடுத்த வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளாத, அங்கீகரிக்காத எல்லாருக்குமே மிகப்பெரிய நியாய தீர்ப்பு வந்துடும். அவர்கள் எதெல்லாம் நம்புகிறார்களோ, அதாவது அந்த ஆடு மாடு நம்புறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்திற்குரிய எல்லா ஜனங்களும் எதெல்லாம் நம்புறாங்களோ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் வந்துடும், எல்லாமே அழிக்கப்படும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு உண்மையை என்ன பண்ணாருன்னா அங்கே சவுல் ராஜா வெளிப்படுத்துகிற மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்காருன்னா அநேக இடங்கள்லாம் சொல்லி காமிச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்ட உடனே எல்லா இஸ்ரவேலர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்றா வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்து அந்த வார்த்தையை கனம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருதயம் வந்துடும். அப்படி வந்த உடனே நாகாஷ் அழிக்கப்படுவார். அப்போ நாகாஷ் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா பிசாசானவனுக்கு வந்து அடையாளமாக காமிக்கப்பட்டிருக்குது. எந்த வகையில்னா நாகாஷ்னா சர்பன், அதே நேரத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன். புரிஞ்சுங்களா? நல்லா கொஞ்சம் வசனத்தை 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்னு கூட சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, கடைசியில் என்ன படிக்கிறேன், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம என்ன பார்த்துருக்கோம் பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நாகாஷ் அப்படின்னு தலைப்பில் பார்த்தோம். அப்போ நாகாஷ் என்பது பிசாசு அடையாளமாக காமிக்கப்பட்டிருக்குது. இந்த பிசாசானவன் வந்து எல்லாரும் என்கிட்ட உடன்படிக்கைப்பட்டுங்கன்னு சொல்லி நிறைய மிரட்டும் உலகத்துக்குள்ள. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பயப்படவே மாட்டாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நின்று தேவனுடைய அந்த ஆறுதல்களை வழிநடத்துதல்களை தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி தேடுகிற ஜனங்களுக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து அங்கே தெரிய ஆரம்பிப்பார்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சவுல் ராஜான்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்போ சவுல் ராஜா நம்முடைய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக அமைக்கப்பட்டிருக்காரு. அதே மாதிரி சாமுவேல் அந்த ஒரு ஜட்ஜு, அந்த ஒரு தீர்க்கதரிசி, அந்த ஒரு ஆசாரியன் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் தேவனுடைய வார்த்தையும் சரியாக யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிப்பு கிடைக்கின்ற உண்மையை தான் பார்த்துருக்கோம். புரிஞ்சுங்களா? அப்போ நம்முடைய பிதாகிய தேவனால ஏற்படுத்தப்பட்டவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துன்ற ஒரு மாபெரும் உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ தேவனுடைய வார்த்தை மூலமாக இன்னும் அநேக காரியங்களை தெரிந்து கொள்வோம். தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.